வணக்கம் நண்பர்களே. ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப்பை பற்றி பார்க்கலாம். அதாவது பல பிடிக்கக்கூடிய பொறி. இது ஏன் பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழத்தை அதிகமாக சேதப்படுத்தக்கூடிய பூச்சிகளில் இந்த பல முக்கிய பங்கு வகிக்கிறது. அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான இனப்பொறியில் கவர்ந்து இறந்து போச்சு. இதெல்லாமே பல ஆண் வகையை சார்ந்தது. இதனுடைய அறிவியல் பெயர் பாக்ட்ரோசெரா டார்சாலிஸ். இது குளவி வகையை சார்ந்தது. பெண் பூச்சிகள் தனது இனத்தை பெருக்குவதற்காக மாம்பழத்தின் மேல் தோலில் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் 4 முதல் 10 முட்டைகளை தனது கொடுக்கின் மூலமாக உள்ளே செலுத்துகிறது. 3 தினங்களில் முட்டைகள் புழுவாக மாறி மாம்பழத்தை அதிகமாக சேதப்படுத்துகின்றது. இந்த குளவிகள் வாழ்நாளில் 1200 முதல் 1500 முட்டைகளை இடுகின்றன. இதனால் பழங்களில் மாம்பழம் மட்டுமல்லாமல் சப்போட்டா, கொய்யா, பப்பாளி போன்ற பழங்களில் அதிகமாக சேதத்தை ஏற்படுத்துகின்றன. மேலும் மாம்பழ விளைச்சலில் 30 முதல் 60% வரை பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இதோடைய வாழ்நாட்கள் 45 நாட்கள். பல ஈயாக மாறுகிறது. முட்டை பருவத்திலிருந்து 8 நாட்கள் ஆகிறது. முட்டையிலிருந்து புழு பருவமாக 8 to 10 நாட்களில் புழுவாக மாறி மீண்டும் மண்ணில் கூட்டுப்புழுவாக வாழ்கிறது. கூட்டுப்புழுவாக இருந்து மீண்டும் பல ஈயாக உருமாறுகிறது. இதனை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்தி இயற்கை முறையில் ரசாயனமற்ற தரமான பழங்கள் மற்றும் ஆரோக்கியமான வாழ்வு நமக்கு கிடைக்கிறது. இதனால் ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப் பயன்படுத்துங்கள். அமோகம் டிவி சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.